அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். முருகப்பெருமான் வேட வடிவத்தில் காட்சியளிப்பதை பார்த்திருக்கிறீர்களா? ஆங்கிலேய அதிகாரிக்கு வாழ்க்கையில் பழனி முருகன் நடத்திய திருவிளையாடலை அறிவீர்களா? சுவாமிக்கு படைக்கப்படும் தனித்துவமான பிரசாதம் என்ன தெரியுமா? பழனி முருகன் பாலசுப்பிரமணியனாக எப்போது பார்க்கலாம்? பழனிமலை திருக்கோவிலின் தனிச்சிறப்பு வாய்ந்த விஷயங்களை இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். பழனி முருகன் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் ஒன்று சிறு காலசந்தி. காலை 8 மணி அளவில் நடைபெறும் இந்த பூஜையில் தெய்வானை சமேத சண்முகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் பூஜை செய்யப்படுகிறது. அபிஷேகத்திற்கு பின் பழனி முருகன் வேடர் அலங்காரத்தில் காட்சியளிப்பதை நாம் காணலாம். அர்ச்சனைக்கு பின் நைவேத்தியத்துடன் ஏக தீபாராதனை காட்டி பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுவது வழக்கம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பழனி பகுதியை நிர்வகித்த ஆங்கிலேய அதிகாரிக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் அவரால் சாப்பிடக்கூட முடியாத நிலை ஏற்பட்டதால், எனவே அவர் வயிற்று வலியை தீர்த்திடுமாறும் தான் உண்ணும் உணவை சுவாமிக்கு படைப்பதாகவும் வேண்டிக் கொண்டாராம். அதன்படி ஆங்கிலேய அதிகாரியின் வயிற்று வலி தீர அவரும் சுவாமிக்கு நெய்யால் சுடப்பட்ட ரொட்டியை படைத்தாராம். அதுவே இன்றளவில் சந்தி பூஜையின் போது நெய் ரொட்டி நைவேத்தியம் செய்யப்படுகிறதா. கால சந்தி பூஜை. பழனி மலைக்கோவிலில் காலை 9 மணிக்கு நடத்தப்படும் பூஜையே கால சந்தி. சிறுகால சந்தி பூஜையை போலவே இந்த காலசந்தி பூஜையிலும் பழனி முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், வழிபாடு செய்யப்படுகிறது. அப்போது நாம் தரிசனத்திற்கு சென்றால் பழனி ஆண்டவர் பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் இருப்பதை காணலாம். பழனிமலை ஆண்டவருக்கு நண்பகல் 12 மணியளவில் நிகழும் உச்சிகால பூஜையின் போது அபிஷேகம் நடைபெறுகிறது. அந்நேரத்தில் ஆண்டவர் திருமுன்பு யக்ஞோபவீதம், வேத பாராயணம் செய்து வைதிகால் அலங்காரம் செய்து மணிமகுடம் சூட்டப்படுகிறது. தொடர்ந்து பழனி ஆண்டவருக்கும் கட்டியம் கூறுதல், திருப்புகழ் இசைத்தல், வேதம் ஓதுதல், மங்கள இசை வழங்குதலும் நடைபெறும். விசேஷ நாட்களில் கந்த புராணம் பாராயணமும் உபச்சாரங்களும் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. சோடச உபச்சாரங்கள். உச்சிகால பூஜையின் போது அலங்கார தீபம், புராண கும்ப தீபம், கற்பூர தீபம் போன்ற தீபங்களும், மந்திர புஷ்பாஞ்சலி, குடை, வெண்சாமரம், விசிறி, கண்ணாடி, ஆலவட்டம் போன்ற உபச்சாரங்கள் செய்வித்து மகா தீபாராதனை நடைபெறுவதை நாம் ரசிக்கலாம். நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில் பழனிமலை கோயிலின் சிறப்பு அம்சங்களையும் பூஜைகளையும் சோடச உபச்சாரங்கள் குறித்து தெரிந்து கொண்டோம். பழனி முருகனை பிரார்த்திப்போம், சகல வளங்களும் பெற்றிடுவோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள்.